மாரம்பாவை. அத்தியாயம் 13. மூடு மந்திரம். மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை சேவித்த திருப்தியுடன் கைலாசநாதர் கோயிலை விட்டு வெளியே வந்த மூதாட்டி மாரம்பாவை வீதிகளில் ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நின்று தமக்குள் ஏதோ ரகசியம் பேசிக்கொள்வதைக் கண்டு தயங்கி நின்றாள். பிறகு அருகில் சென்று அவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனித்தாள். உண்மைதான் ஐயா, அந்த பெண் ஒரு பெரிய சதி கூட்டத்தை சேர்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையானால் நம் அரசியல் செயலாளர் வாலிபடுகர் அவளை கைது செய்து அரண்மனையிலுள்ள விசேஷ விசாரணை மன்றத்துக்கு இழுத்து வரும்படி கட்டளையிட்டிருப்பாரா? கூல வாணிகன் ஒருவன் இவ்வாறு படபடத்தான். ஆமாம் ஆமாம், கடந்த 4-5 தினங்களாக அந்த பெண்மணி யாரோ ஒரு ஓவியனை தேடி தெரு தெருவாக சுற்றி கொண்டிருந்ததை நானே பார்த்தேன். அப்போதே எனக்கு அவள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. மதுக்கடைக்காரன் ஒருவன் இப்படி சொன்னான். எந்த ஓவியனை அவள் தேடிக்கொண்டிருந்தாளாம்? காஞ்சிமா நகரிலே வில்லவன் நம்பி என்ற பெயரிலே ஓவியன் எவனாவது இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வில்லவன் நம்பியா? இது நம் பிரதம தளபதியின் பெயராயிற்றே. ஆமாம், ஆனால் இவள் இந்த பெயரில்தான் அந்த ஓவியனை தேடுவதாக சொல்லிக்கொண்டு திரிந்தாள். பித்தலாட்டக்காரி. அவளை நீங்கள் அப்போதே நம் ஊர்காவல் வீரர்களிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும். நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் அவள் கழுத்தில் விலை உயர்ந்த நவரத்தின மாலை ஒன்று இருந்ததால் பெரிய இடத்து பெண்ணாக இருப்பாளோ என்று பயந்து பேசாமல் இருந்துவிட்டேன். அந்த மாலைதான் அவளை சதிகாரி என்பதை காட்டி கொடுத்து விட்டது ஐயா. உண்மையில் அது பல்லவ அரச குடும்பத்தினரின் உக்ரோத்திய மாலைதானா? ஆம், அதில் சிறிதும் சந்தேகமில்லை. காலம் சென்ற நமது நந்திவர்ம போத்தரசர் தம் மீது பாடப்பட்ட தமிழ் கலம்பக கனியமுதை பெரும் பொருட்டு சிதையில் இறங்கி தகனமான போது அவர் கழுத்தில் அணிந்திருந்த அந்த மாலை தீயில் கருகி சாம்பலாகிவிட்டது என்றல்லவா இத்தனை காலமும் சொல்லப்பட்டு வந்தது. அதுதான் இதில் உள்ள பெரிய மர்மம் ஐயா. அதனால்தான் அந்த பெண் ஒரு பயங்கர சதிகாரியாக இருப்பாள் என்று சந்தேகித்து கைது செய்து விசாரணைக்கு கொண்டு போயிருக்கிறார் வாலிபடுகர். நமது இளவரசர் நிருபதுங்கவர்மர் பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்க இன்னமும் இங்கு திரும்பி வராமல் இருப்பதற்கும் அவரை அழைத்து வர சென்ற தளபதி வில்லவன் நம்பியை பற்றிய தகவல் எதுவும் தெரியாமல் இருப்பதற்கும் இந்த மர்ம பெண் அந்த உக்ரோதய மாலையுடன் கைதாகியிருப்பதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ? இருக்கத்தான் வேண்டும். இல்லையானால் ஒரு இளம் பெண்ணை தெருவில் சங்கிலிகளால் கட்டி இழுத்து கொண்டு போகும்படி குரூர கட்டளையை இட்டிருக்க மாட்டார் நம் அரசியல் செயலாளர். அவர் எப்படி அவளை அத்தனை எளிதாக கண்டுபிடித்தார்? கைலாசநாதர் கோயிலுக்கு அவர் வந்தபோது அசந்தர்ப்பமாக அவளை பார்த்து அவளுடைய கழுத்தில் இருந்த நவரத்தின மாலையை கண்டுபிடித்தார் என்று என்னுடைய மனைவி சொன்னாள் என்றவாறு அங்கிருந்து நழுவினான் கூலவாணிகன். இந்த ரகசியமெல்லாம் இன்னும் 2 நாட்களில் நமக்கு தெரியாமலா போய்விட போகிறது என்று முனகிக் கொண்டே மதுக்கடைக்காரனும் நடையை கட்டினான். பாவம், அந்த பெண் தன் குழந்தையை எங்கேயோ பறிகொடுத்து விட்டாளாம். காவல் வீரர்களால் கைது செய்து இழுத்து கொண்டு போனபோது மகனே மகனே என்று அவள் அலறி கதறி அழுததை பார்த்து என் வயிறு பற்றி எரிந்தது. என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை இப்படி ஈவு இரக்கமின்றி நடத்தக்கூடாது. கூலவாணிகனின் மனைவி ஆத்திர அனுதாபத்துடன் இவ்வாறு அங்கலாய்த்தாள். சரிதான் போ, அவள் எப்பேற்பட்ட பயங்கர சதிகாரி என்பது உனக்கென்ன தெரியும்? குழந்தை காணாமல் போய்விட்டது என்று அழுது புலம்பியதெல்லாம் வெறும் வேஷம். அவ்வளவு பெரிய சதிவேலையில் ஈடுபட்டவள் குழந்தையுடன் ஏன் வந்தாளாம்? குழந்தை பேரை சொல்லி தப்பிவிடலாம் என்று நினைத்திருப்பாள். ஜாலக்காரி. ஆக்ரோஷத்துடன் இவ்வாறு பொறிந்தாள் மதுக்கடைக்காரனின் காதலி. இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு பிரமை பிடித்தவள் போல விரைத்து நின்று கொண்டிருந்த மாரம்பாவையின் முகம் பேய் அறைப்பட்ட மாதிரி வெளுத்து சிறுத்தது. தன்னை மீறிய ஒரு நடுக்கம் அவள் உடலை உலுக்கி குலுக்கவே ஜனக்கூட்டம் கலைந்த பின்னும் அங்கேயே மரம் போல நின்று கொண்டிருந்தாள். இந்த சமயம் கைலாசநாதர் கோயிலின் வெளிப்புற மதில் சுவரோரம் இருந்து சிறு பிள்ளை ஒன்றின் அழுகுரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் மாரம்பாவை. அங்கே வீரமாதேவியின் மைந்தனான அபராஜிதன் என்னும் 5 வயது சிறுவன்தான் தேம்பி தேம்பி அழுதவாறு தளர் நடையிட்டு வந்து கொண்டிருந்தான். மாரம்பாவையின் உடல் பதறி துடித்தது. அவள் பரபரப்புடன் விரைந்து போய் அந்த சிறுவனை கூர்ந்து பார்த்து, குழந்தாய், ஏனடா அழுகிறாய் என்று அன்பொழுக வினவிக்கொண்டே அவனை தூக்க கைகளை நீட்டினாள். அரண்டு மிரண்டு ஓடிய சிறுவன் அம்மா அம்மா என்று வீறிட்டு அலற ஆரம்பித்தான். மாரம்பாவையின் கண்கள் கலங்கின. ஆயினும் முகத்தில் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு, அழாதேடா செல்வா, உன் அம்மா எங்கே என்று கொஞ்சி குழைந்து வினவினாள். சிறுவன் அவளை மிரட்சியுடன் பார்த்தான். பிறகு துக்கம் தொண்டையை அடைக்க தேம்பியவாறு, அதோ அங்கேதான் என் அம்மா இருந்தாள் என்று கோயில் மதிலோர மண்டபத்தை சுட்டி காட்டினான். ஆமாம், உன் அம்மாவை விட்டுவிட்டு நீ எங்கே போனாய்? அவள் தூங்கிக் கொண்டிருந்தால்
நான் என் அப்பாவின் வீட்டை தேடி பார்க்க போனேன். உன் அப்பாவின் வீடு எங்கே இருக்கிறதடா? எனக்கு தெரியாது பாட்டி. பின்னே அதை தேடி பார்க்க போனதாக சொல்கிறாயே? அதோ அந்த பெரிய வீட்டில் தேடி பார்த்தேன் என்று வானுயர்ந்து நின்ற கைலாசநாதர் கோயிலை சுட்டிக்காட்டினான் சிறுவன். வியப்புடன் அவனை உற்று பார்த்த மாரம்பாவை, உன் அப்பா அந்த கோயிலில் இருப்பார் என்று உனக்கு யார் சொன்னது? உன் அம்மா சொன்னாளா என்று அடைத்த குரலில் கேட்டாள். அவளுக்குத்தான் அவருடைய வீடு தெரியாதே, அதனால்தான் நானே அந்த வீட்டை கண்டுபிடிக்கப் போனேன். நீ எங்கிருந்து வருகிறாய்? நானும் என் அம்மாவும் வெகு தூரத்திலிருந்து நடந்தே வந்தோம். உன் அப்பாவை நீ பார்த்திருக்கிறாயா? இல்லை பாட்டி, என் அம்மாதான் அவரை பார்த்திருக்கிறாளாம். உன் அம்மாவின் பெயர் என்ன? வீரமாதேவி. எனக்கு நல்ல நல்ல நடனம் எல்லாம் ஆடி காட்டுவாள். உனக்கு உன் அப்பாவின் பெயர் தெரியுமா குழந்தாய்? சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஆத்திரத்துடன் பதில் சொன்னான் சிறுவன். வில்லவன் நம்பி என்று என் அம்மா சொல்வாள். எனக்கென்னமோ அந்த பெயர் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. உன் அப்பாவின் பெயர் உனக்கு ஏன் பிடிக்கவில்லை என்கிறாய்? அவரை நான் பார்த்ததில்லை பாட்டி. என் அம்மா அவரை நினைத்து அடிக்கடி அழுகிறாள். அவர் ஏன் அவளை அப்படி அழ வைக்க வேண்டும்? அதனால்தான் அவருடைய பெயரே எனக்கு பிடிக்கவில்லை. மாரம்பாவை மெல்ல சிரித்து கொண்டாள். அவள் முகத்தில் அவளையும் மீறிய ஒரு பெருமிதம் பொங்கியது. அது சரி குழந்தாய், உன் பெயர் என்ன என்று ஆர்வத்துடன் குனிந்து கேட்டாள். என் அப்பாவின் பெயரை விட என்னுடைய பெயர் அழகானது பாட்டி. என் பெயர் அபராஜிதன். பெருமையுடன் கண்களை மலர்த்தினான் சிறுவன். மாரம்பாவை ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அன்பாவேசத்துடன் அந்த பாலகனை அணைத்து தூக்கி முத்தமாறி பொழிந்த அவள், சரி குழந்தாய், வா, உன் அப்பாவின் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிறேன் என்றாள். நான் வரமாட்டேன் பாட்டி. எனக்கு என் அம்மாதான் வேண்டும். அம்மா அம்மா என்று முரண்டு பிடித்து வீறிட்டு அழுத சிறுவன் அவளது அணைப்பிலிருந்து திமிரிக்கொண்டு இறங்கி ஓர முயன்றான். அழாதேடா செல்வனே, உன் அம்மா என் வீட்டிலே தான் இருக்கிறாள். வா போவோம். சிறுவனின் அழுகை சட்டென்று நின்றது. மலர்ந்த முகத்துடன் அவளை பார்த்து சிரித்தான். உடனே அவனை தூக்கி தோளில் அணைத்து கொண்டு வேகவதி ஆற்றங்கரையில் உள்ள தன் குடிலை நோக்கி விரைந்து நடக்கலானாள் மாரம்பாவை. வழக்கம் போலவே அன்றும் அந்த குடிலை சுற்றி பார்த்துவிட்டு வேலிக்கு அப்பால் இருந்த ஒரு வேல மரத்தடிக்கு வந்து சேர்ந்த காளாமுகனும் அவனது தம்பிமாரும் மிகுந்த எரிச்சல் அடைந்தவர்களாக தம் பின்னால் தோய்ந்து துவண்டு வந்த வினயகண்டனை வெறுப்புடன் திரும்பி பார்த்தனர். என்ன வினயகண்டரே, எப்போதும் சொல்லும் பதிலைத்தான் இன்றைக்கும் சொல்ல போகிறீர்களா என்று பொறுமை இழந்த குரலில் குமுறி கேட்டான் காளாமுகனான சித்தலிங்கன். நீங்களும் தானே பார்த்தீர்கள் நண்பரே, ஒவ்வொரு முறையும் நாம் வரும்போது இந்த குடிலின் கதவு சாத்தியே கிடக்கிறது. அதற்கு நான் என்ன செய்வேன் என்று சலிப்புடன் பதில் சொன்னான் வினயகண்டன். சற்று நேரம் என்று முகத்தை வைத்துக்கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த சித்தலிங்கன் சட்டென்று நிமிர்ந்து, ஆமாம், அந்த மூதாட்டி மாரம்பாவை எங்கே போயிருப்பாள்? கடந்த 6 ஆண்டுகளாகவா அவள் தன் குடிலை சாத்தி போட்டுவிட்டு தலைமறைவாக திரிந்து கொண்டிருப்பாள் என்று கரகரத்த குரலில் கேட்டான். அவளுடைய மைந்தன் வில்லவன் நம்பி கங்க நாட்டின் தலைநகருக்கு சென்று 6 ஆண்டுகளாகின்றன. இன்னமும் அவன் திரும்பி வரவில்லை. அதலால் அவனை தேடிக்கொண்டு அவளும் போயிருப்பாளோ என்னவோ. நான் அப்படி நினைக்கவில்லை. அவள் இங்கேயே இருந்து கொண்டு நம் கண்ணில் படாமல் மறைந்து வாழ்கிறாள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நம்மை பற்றி ஒன்றும் தெரியாத அவள் ஏன் நமக்காக மறைந்து தெரிய வேண்டும்? அவளுடைய சகோதரனின் மைந்தனான பாண்டிய இளவரசன் வரகுணனுக்காக இப்படி அவள் போக்கு காட்டிக்கொண்டு மறைந்து திரிகிறாள் என்று சொன்னால் பொருந்தும். ஏனென்றால் அன்றொரு நாள் வில்லவன் நம்பி எடுத்து சென்ற பல்லவ மகாராணியின் ஓலையை வரகுணனின் மூலம் பறித்து வர சொல்லி அதனை பெற்றுக்கொண்டு கோயிலுக்கு போய் வருவதாக புறப்பட்டு போனவள் பிறகு இந்த குடிலுக்கு திரும்பி வரவே இல்லை. நீங்களும் சொல்வது சரிதான். அத்துடன் நான் நினைப்பதும் சரியாகவே இருக்கும். அதாவது நம்மை பற்றியும் நமது திட்டங்களை பற்றியும் கூட அவள் அறிந்திருப்பாள் என்று நினைக்கிறீர்களா? ஆம் வினயகண்டரே, வரகுணனுடன் உங்களை பார்த்த போதே அவள் எச்சரிக்கையாகிவிட்டாள் என்று எனக்கு தோன்றுகிறது. வினயகண்டனின் முகம் விகாரம் அடைந்து கருத்தது. உள்ளார்ந்த பீதியுடன் சித்தலிங்கனை வெறித்து பார்த்தான். அது சரி நண்பரே, பாண்டிய இளவரசன் வரகுணன் இப்போதெல்லாம் இங்கு அடிக்கடி வருவதில்லையே, ஏன்? நீங்களாவது அவனை சந்தித்தீர்களா என்று வெகு அக்கறையாக விசாரித்தான் சித்தலிங்கன். அவன் இப்போது பாண்டிய நாட்டின் மன்னனாகிவிட்டான். அவனுக்கு பல்லவ நாட்டின் மேல் படையெடுக்க இந்த மூதாட்டி மாரம்பாவை இன்னமும் அனுமதி வழங்கவில்லை என்று நினைக்கிறேன். அதனால் அவள் மீது மிகுந்த சினமுற்றிருக்கிறானாம். அவளுடைய அனுமதியின்றி எந்த வினாடியும் அவன் யுத்த பிரகடனம் செய்துவிடவும் கூடும். மரணப்படுக்கையில் இருந்த பாண்டிய மன்னர் சீமார சீவல்லவர் இப்போது எப்படி இருக்கிறார்?
என் ஜென்ம பகைவனான அவன் இன்னமும் சாகாமல் தான் இருக்கிறான். அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த மாரம்பாவியின் அனுமதியின்றி பல்லவ நாட்டின் மேல் வரகுணனை படையெடுக்க விடமாட்டார் என்பது நிச்சயம். ஓங்கி பெருமூச்சு விட்ட வினயகண்டன் ஆம் என்று தலையசைத்தான். அது சரி வினயகண்டரே, உங்களுடைய முதல் எதிரியான சீமார சீவல்லபரை கொல்வதற்காக ஏதோ சதித்திட்டம் போட்டிருப்பதாக முன்பு சொன்னீர்களே, அது என்னவாயிற்று? வரகுணன் இப்போது மதுரை அரண்மனையிலேயே இருந்து வருவதால் அவனுடைய தந்தையை கொலை செய்வது அத்தனை எளிதான காரியமாக இல்லை. மேலும் பல்லவ இளவரசனான நிருபதுங்கவர்மனை பற்றிய தகவல் தெரிவதற்கு முன்பு பாண்டிய மன்னனை கொல்வதால் நமக்கு எவ்வித பயனும் ஏற்படாது என்று அந்த திட்டத்தை அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறேன். வெறுப்புடன் தலையாட்டி கொண்ட சித்தலிங்கன், எனக்கு எல்லாம் ஒரே மூடு மந்திரமாக இருக்கிறது. நிருபதுங்கவர்மனை பற்றியோ வில்லவன் நம்பியை பற்றியோ விவரம் தெரியாத வரையில் நம்முடைய ஆசை கனவுகள் அனைத்தும் நீரின் மேல் இட்ட கோலங்களாக அழிந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று முணுமுணுத்தான். வினயகண்டன் இதை கேட்டு அலட்சியமாக சிரித்தான். இதற்குள் இந்த அளவு மனதை தளர விடாதீர்கள் நண்பரே. இன்று மதியம் ஒரு விந்தையான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதிலிருந்து இன்னும் சில தினங்களில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிப்படலாம். அவற்றை கொண்டு பல்லவ இளவரசனை பற்றியும் வில்லவன் நம்பியை பற்றியும் நாம் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அது என்ன அப்பேற்பட்ட அதி முக்கியமான நிகழ்ச்சி? ஊர் பேர் தெரியாத வேற்று நாட்டு பெண்ணொருத்தி தன் 5 வயது பாலகனுடன் காஞ்சி தெருக்களில் வில்லவன் நம்பி என்று பெயருடைய ஒரு ஓவியனின் வீட்டை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாளாம். வில்லவன் நம்பி என்ற பெயரில் ஓவியனா? ஆம், அதுதான் ஆச்சரியம். அந்த பெயரில் எந்த ஓவியனும் இங்கு இருப்பதாக நான் இதுவரையில் கேள்விப்பட்டதில்லை. சரி, விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்கள். பார்ப்பதற்கு வறுமையில் உழல்பவள் போல காணப்பட்ட அந்த இளம்பெண் விலை உயர்ந்த நவரத்தின மாலை ஒன்றை அணிந்திருந்தாளாம். இதில் என்ன விந்தை? அது அவளுடைய வாழ்ந்து கெட்ட மூதாதையரின் பரம்பரை சொத்தாக இருக்கலாம். இல்லை இல்லை, அது பல்லவ அரச குடும்பத்துக்கு சொந்தமான மாலை. என்ன? உங்களுக்கு தெரியுமே, உக்ரோதயம் என்னும் நவரத்தின மாலை ஒன்று பல்லவ அரச குடும்பத்து சொத்தாக இருந்ததல்லவா? ஆமாம், எங்களுக்கு சேர வேண்டிய அந்த மாலை காலம் சென்ற நந்திவர்மனின் கழுத்தில் தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து நாங்கள் பொறுமை குமரி இருக்கிறோம். அந்த மர்ம பெண் அணிந்திருந்தது அதே நவரத்தின மாலைதானாம். நம்ப முடியாத ஆச்சரியமாக இருக்கிறதே. தமிழுக்காக தீக்குளித்து மாண்ட நந்திவர்மனுடன் அந்த மாலையும் கருகி சாம்பலாகிவிட்டது என்றல்லவா இந்நாள் வரை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் மட்டும் என்ன, இந்த நாடே அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தது. இப்போது அந்த பெண் எங்கே? அரசியல் செயலாளர் வாலிபடுகர் அவளை கைது செய்து விசாரணைக்காக இழுத்து கொண்டு போயிருக்கிறார். இந்நேரம் வரை மரக்கட்டை போல உட்கார்ந்திருந்த பிரம்மராயன் சடார் என்று துள்ளி எழுந்து, அண்ணா, அதோ பாருங்கள், அந்த குடிலில் யாரோ ஒரு மூதாட்டி பிரவேசிக்கிறாள் என்று பயப்பிராந்தியுடன் குழறினான். எங்கே எங்கே என்று அவசர பரபரப்புடன் திரும்பிய சித்தலிங்கன், ஆமாம் வினயகண்டரே, அதோ பாருங்கள், அவள்தான் மாரம்பாவையா? பாண்டிய மன்னரின் தங்கை அவள்தானா? பல்லவ தளபதி வில்லவன் நம்பியின் தாயார்காரியும் அவள்தானா என்று வினவினான். மகிழ்ச்சி சிலிர்ப்போடு விரலை சொடுக்கிய வினயகண்டன், ஆம் சித்தலிங்கரே, அவளேதான் என்று படபடத்தான். வேல மரத்துக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்ட சித்தலிங்கன் மெல்ல தலை நீட்டி தன் பார்வையை அந்த குடிலை நோக்கி செலுத்தினான். அங்கே சுற்றுமுற்றும் பார்த்தவாறு விரைந்து வந்த மாரம்பாவை தன் தோளில் துவண்டு கிடந்த சிறுவனுடன் சராலென குடிசையினுள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். வினயகண்டரே, சந்தேகமில்லை, இவள் அவளேதான். நாங்கள் சந்தேகப்பட்ட அந்த பயங்கர சதிகாரியேதான் இவள். எங்கள் முயற்சிகளையெல்லாம் அழித்து எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்தவள் இவளேதான் என்று குமுறி கொந்தளித்தான் சித்தலிங்கன். என்ன நண்பரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று திகிலுடன் வினவினான் வினயகண்டன். இப்படி என்னோடு வாருங்கள், எல்லா விவரங்களையும் சொல்கிறேன் என்றவாறு வேகவதி ஆற்றங்கரையோரம் இருந்த ஒரு புதரை நோக்கி ஒளிந்து மறைந்து நடந்தான் சித்தலிங்கன். மற்ற மூவரும் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.